அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நம்முடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக உள்ளீர்களா? இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறாவை ஓதி பலருடைய தேவைகள் நிறைவேறி உள்ளது. அதனை பற்றிய ஹதீஸ்களை பார்க்கலாம். யார் இந்த சூறாவை ஓதுகின்றாரோ அவருக்கு அல் குர்ஆனை முழுவதுமாக ஓதுவதற்கு இணையான கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான். இவ்வாறான இந்த சூறாவை ஒருமுறை ஓதுவதினால் குர்ஆனை முழுவதுமாக ஓதிய நன்மை கிடைக்கின்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் இரவு முழுவதும் இந்த சூறாவை மட்டும் அல்லாஹ்வின் நாட்டத்தை நாடி ஓதுகின்றாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான். மேலும் இந்த சூறாவின் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லாவற்றிற்கும் இதயம் இருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய இதயம் இந்த சூறாவே என்று கூறினார்கள். மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், ஒருவர் இறக்கும் நிலையில் இருந்தால் அவருக்காக நீங்கள் இந்த சூறாவை ஓத வேண்டும். மேலும் ஒரு பதிவில் இறக்கப் போகின்றவர்கள் இந்த சூறாவை ஓதினால் அவருடைய மரணத்தை அல்லாஹ் எளிதாக்குகின்றான். இவ்வாறாக பல சிறப்புகளை கொண்ட அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரா யாசின். மேலும் யாசின் சூறாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாசின் சூறாவை காலை நேரத்தில் யார் ஓதுகின்றாரோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றும் பொறுப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே யாசின் சூறாவை நாம் காலை வேளையில் ஃபஜ்ருக்கு பின் ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹு தாலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் எம்முடைய தேவைகள் நிறைவேறுவது மிக எளிதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் எம்முடைய தேவைகள் நிறைவேறுவது மிக மிக கடினமாக இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் நாம் மனம் தளராமல் நம்மை படைத்தவன் நமக்காக இருக்கின்றான், அவனிடம் கேட்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது என்று நாம் மன தைரியத்துடன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் எம் அடியான் என்னிடம் கேட்க வேண்டும் என்பதனை தான் அதிகமாக விரும்புகின்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் அவன் கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அவனிடம் கேட்டு பெற நாம் தயாராக இருந்தாலே போதுமானது. எந்த கவலைகளும் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல வழிமுறைகளை கற்றுத்தந்துள்ளார்கள். எனவே இந்த சூரா யாசினை குர்ஆனின் இதயம் என்று கூறப்படுகின்றது. இன்னும் இந்த யாசின் சூறாவை முன்வைத்து நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான். அதுவும் காலை வேளையில் ஃபஜ்ருக்கு பின் சூரா யாசினை ஒரு முறை ஓதினாலே அன்றைய நாள் முழுவதும் நமக்கு தேவைப்படக்கூடிய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்து நம்முடைய தேவைகள் எதுவோ அது நிறைவேற வேண்டும், யா ரஹ்மானே நீதான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கூறி நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து 7 நாட்கள் இந்த அமலை செய்ய வேண்டும். அதாவது 41 யாசினை 7 நாட்களுக்குள் நாம் முடிக்க வேண்டும்.
அதுவும் ஃபஜ்ருடைய வேளையில் தான் நாம் இந்த அமலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய துஆக்கள் விரைவில் கபூலாகும். இந்த 41 யாசினை 7 நாட்களுக்கு கணக்குப்படி ஒவ்வொரு நாளும் 6 முறை சூரா யாசினை ஓத வேண்டும். இந்த அமலை ஃபஜ்ருக்கு பின், அதாவது ஜுமாவுடைய நாளில் ஃபஜ்ருக்கு பிறகு இந்த அமலை ஆரம்பித்தால் இன்னும் சிறப்பான ஒரு விடயமாக காணப்படும். அதிலும் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் இருக்கின்றது. அது என்னவென்றால், இன்னும் சூரா யாசினையும் மற்றொரு சூரா. அந்த சூரா என்னவென்றால், இந்த 2 சூறாவை பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், இந்த 2 சூறாக்களையும் ஃபஜ்ருக்கு பிறகு ஜும்மாவுடைய நாளில் ஓதுபவருடைய துஆக்கள் உடனடியாக கபூலாக்கப்படும். அந்த சூறாவையும் அதன் சிறப்பையும் பார்க்கலாம். யாசின் மற்றும் அல் சஃபாத் எனும் சூறாக்களை வெள்ளிக்கிழமைகளில் ஓதினால் அவருடைய கோரிக்கையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். எவ்வளவு சிறப்பான ஒரு விடயம் என்று பாருங்கள். சூரா அல் சாஃபாத் அல் குர்ஆனில் 37வது சூறாவாக காணப்படுகின்றது. இது 23வது ஜூஸில் அமைந்துள்ளது. இது ஒரு மக்கி சூறாவாகவும் காணப்படுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சாஃபாத் சூறாவையும் யாசின் சூறாவையும் ஒரு முறை ஓதிக்கொண்டாலே, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருக்கு பிறகு ஓதினால் அவருடைய துஆக்கள் கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் தேவைகள் நிறைவேற 41 யாசினை நியத்து வைத்து ஓதும் போது, அதுவும் வெள்ளிக்கிழமை தொடங்கினால் இந்த சாஃபாத் சூறாவை ஒரு முறை ஓதி பிறகு 5 முறை யாசினை ஓதிக்கொண்டால், மற்றைய 6 நாட்களும் தொடர்ந்து 6 முறை யாசினை ஓதிக்கொண்டால் 41 யாசின் முடிந்துவிடும். அதாவது மறுபடியும் கூறுகின்றேன், வெள்ளிக்கிழமையில் தொடங்கி, அதாவது வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சாஃபாத் சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு சூரா யாசினை 5 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மற்றைய 6 நாட்களிலும் தொடர்ந்து 6 முறை யாசினை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி ஓதினால் 41 யாசின் முடிந்துவிடும். இவ்வாறு இந்த அமலை வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த வியாழன் வரை முடித்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களது நிறைவேறாத தேவைகள் கூட நிறைவேறும். ஏனென்றால் இதில் சிறப்பான 2 அமலை நாம் செய்கின்றோம். அதாவது யாசினை ஓதினாலே எம்முடைய தேவைகள் நிறைவேறும். ஒரு முறை ஓதிக்கொண்டாலே எம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறும். இவ்வாறு இருக்க நாம் நம்முடைய நிறைவேறாத ஏதாவது ஒரு தேவைக்காக அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களுக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த சூரா யாசினை 41 முறை ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் போது அல்லாஹ் 7 நாட்களுக்குள்ளே அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான். இன்னும் இரண்டாவதாக ஒரு விடயம், நாம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் சாஃபாத் சூறாவையும் யாசின் சூறாவையும் ஒரு முறை ஓதினாலே நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதிலை தருவான். எனவே இந்த அமலையும் நாம் சேர்த்து செய்யும் போது நிச்சயமாக நமக்கு நம்முடைய துஆக்கள் இரட்டிப்பான பலன்களை பெறும். உடனடியாக நம்முடைய தேவைகள் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து பாருங்கள். யாசின் சூரா என்பது பலருடைய தேவைகளை நிறைவேற்றிய ஒரு பொக்கிஷம் என்றே கூற வேண்டும். நமக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் யாசினை முன்வைத்து நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ் விரைவிலேயே பதிலளிப்பான். உண்மையாகவே நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு சூறாவாக இந்த சூரா யாசின் காணப்படுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதுவரை என்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை, இதுவரை என்னுடைய துஆக்கள் கபூலாகவில்லை, நான் வெகு காலமாக அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறுபவர்கள் ஃபஜ்ருக்கு பின் இந்த யாசின் சூறாவை ஓதுங்கள். எங்களுடைய துஆக்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் உங்களது தேவை என்னவோ அதை முன்னிறுத்தி நியத்து வைத்து ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.